ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாக இந்த காலை நேரத்தில் காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறோமாய் அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இறைவா, காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன கர்த்தாவே, இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவர். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் இறை செய்தி வழியாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பாடல் குழுவையும் எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை, மனம் திரும்புதல், சமாதானம், கனி கொடுக்கிற வாழ்வை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் ஆசீர்வாதம் இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 393வது பாடலாகிய உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 393. பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவாரீரை ஆண்டீனே. நீர் மண்ணான மாண்டமான என்னை அன்பாய் பாருமே. என்னை சொத்த சீர்படுத்த கிராட்சம் பண்ணும் கர்த்தாரே, என்னை சொந்த ஆடாய் கொண்ட மெய்ப்பரான உம்மையே சேர்வேனாக. நீரன்பாக என்னை பாரும் இயேசுவே. தயவோடே நீரோமோடே ஐக்கியமாம் எல்லாருக்கும் இவதான இன்பமான கிராட்சம் என் மேல் வரவும். யாவும் நீரே தேவாரீரே, என்னை பார்த்து ராட்சியோம். ஆயன் ஞான பொழுதான தேவ ஆட்டு கோட்டியே, எனதாவி உம்மை தாங்கி தேடும் மாணவாளனே. பட்சத்தோடும் தயவோடும்
சத்தம் கேட்டேன் சஞ்சலம் தீர்ப்பீராக நீரன்பாக என்னை பார்த்தால் பாக்கியம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையிலே அன்போடு இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் படித்து தியானிப்போம். இந்த பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அநேகர் இதை 1 முதல் 6 வசனங்களிலே இதை முடித்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் ஏசாயாவினுடைய அழைப்பு 1 முதல் 8 வசனங்களில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பாக வருகின்ற காரியங்கள் மிக மிக அவசியமாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்கின்றார், என்னென்ன ஊழியத்தை செய்கிறாரு அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 பகுதி இருக்குது. ஒன்று அழைப்பு, 2வது ஊழியம். இப்போ முதல்ல இயேசுவின் அழைப்பை நம்ம பார்க்கலாம். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையிலே ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டார்கள். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தார்கள். மற்ற 2ஆல் பறந்தார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலிலே கூறிக்கொண்டிருந்தார்கள். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோயில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, எருசலேம் தேவாலயம் என்பது சாலமோன் அரசனால் மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது என்பதை நம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். மிகப்பெரிய உன்னதமான உயர்வான ஒரு ஆலயம். எருசலேம் மலையின் மேலே அமைந்திருக்கின்ற ஒரு ஆலயமாக அது இருந்தது. மாத்திரமல்ல, இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக அன்றைக்கு இருந்தது. அநேக மக்கள் பல இடங்களிலிருந்து தேவாலயத்துக்கு வருவார்கள், கடவுளை தொழுகை செய்வார்கள். அப்பொழுது ஒரு முறை ஏசாயா, ஒரு யூதன், அவர் செல்லுகின்றார். அவர் போகும்போது கடவுள் ஒரு பெரிய உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை போல ஒரு அழகான காட்சி அவருக்கு தோன்றுகிறது. பொதுவாக கடவுள் எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தோன்ற மாட்டார். ஒரு சிலருக்கு தான் அவர் தோன்றி அவருடைய ஊழியத்துக்காக அழைப்பார், அல்லது பாவத்தை குறித்து உணர்த்துவார், வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆனால் இங்கே ஏசாயாவை கடவுள் சந்திக்கின்றார். அதான் நம்ம பார்க்குறோம். மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறதை அவர் காண்கிறார். அது ஒரு காட்சி போல தெரிகிறது. இட் இஸ் லைக் எ விஷன், தரிசனம். அப்போ மிகப்பெரிய தொங்கலாடை அணிந்திருக்கிறார். கேருபீன்கள் என்ற தேவதூதர்களும் சேராபீன்கள் என்ற தேவதூதர்களும் அங்கே இருக்கின்றார்கள், பறந்து கொண்டிருக்கிறார்கள். ரக்கைகளை விரித்து பறக்கின்றார்கள். அவருடைய முகத்தை சிலர் மூடிக்கொள்ளுகிறார்கள், சிலர் பறக்கின்றார்கள். இதெல்லாம் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, அங்கே படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். இந்த வார்த்தை தான் நம்ம எல்லா ஆல்டர்லையும் எழுதி வச்சிருக்கிறோம். நம்முடைய லுத்தரன் ஆல்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதான் தூய தமிழில் தூயவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் நம்ம ஆல்டரில் எழுதி வைத்திருக்கிறோம். ஏன்னா கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், நாம் அவர்கிட்ட போக தகுதியற்றவர்கள். ஆனாலும் கடவுள் நம்மை தான் தகுதிப்படுத்தி
நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வண்ணமாக நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போது இந்த நிகழ்வு நடக்கும்போது ஏசாயாவுக்கு பெரிய பயம் வந்து தொற்றி கொள்ளுகிறது. கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சி அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமாய் அங்கே ஒரு புகை மண்டலத்தை போல அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான காட்சியை போல நம்ம ஒருவேளை திரைப்படங்களில் வருகிறது நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு விஷன், தரிசனம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கண்களினாலே கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அங்க அவருக்கு வருது. அப்போ ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றான். முதல்ல ஏசாயா தன் பாவத்தை அறிக்கை செய்கிறார். கடவுளை பார்த்த உடனே, ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ளவன், தூய்மையற்ற உதடு உள்ளவன், அதே போல தூய்மையற்ற உதடு உள்ள மக்கள் மத்தியில வசிக்கிறோம். ஏன்னா இஷ்டத்துக்கு நம்ம பேசுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், தவறாக பேசுறோம், மற்றவர்களை ஏளனமா பேசுறோம். இந்த வாய், இந்த நாக்கு, அதாவது எலும்பில்லாத நாக்கு எது வேண்டுனாலும் பேசுன்றாங்க. யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நாக்கு தான் காட்டை கொளுத்துகிற தீக்கு ஒப்பா இருக்கிறது இல்லையா? குடும்பத்தை அழிக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு வெப்பனா இருக்குது. பல இடங்களில் பல பிரச்சனைகளுக்கு, சண்டைக்கு இந்த நாக்கு தான் காரணமாக இருக்குதுன்னு ரொம்ப அழகாக யாக்கோபு சொல்லி அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது போல் எங்க ஏசாயாவும் சொல்றாரு, ஆண்டவரே அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த உதடு உள்ள மக்கள் மத்தியில வசிக்கிறவன். ஐயோ நான் பார்த்துட்டேனே, அவ்வளோதான், நான் வாழ்றது இல்லை, நான் மறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கின்றான். ஆனால் அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். பார்த்தீங்களா, முதல்ல பாவ அறிக்கை, கடவுளை பார்க்கிறாரு, அடுத்தது பாவ அறிக்கை செய்கிறாரு, அடுத்து 3வது பாவ மன்னிப்பு பெறுகிறார். கேர்பீன்கள் வர வந்து என்ன பண்ணுறாரு, இந்த குரட்டை, நெருப்பு குரட்டை எடுத்தோடைய உதட்டை தொடும்போது அது மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. அடுத்தது மன்னிக்கப்பட்ட பின்பு அதோட வாழ்க்கை முடியறதில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஆலயத்துக்கு போகிற ராபாதி நடக்கிற வசனத்தை கேட்குறோம், அதோட வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான பார்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா? இது 50%. அடுத்த 50% என்னன்னா, ஊழியத்துக்கு கடவுள் நம்மளை அழைக்கிறார். சொல்றார் பாருங்க, மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அநேகரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மனித தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஹிட்லர், முசோலினி இல்லையா, கிரேட் அலெக்சாண்டர், எவ்வளோ தலைவர்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு தலைவர் கூட சொன்னாங்க, நாங்கள் தான் கடைசி வரைக்கும் நான் தான் முதல்வராக இருக்கேன். எங்கே இருக்க முடியல. மனிதர்கள், அற்பமான உடம்பு, நமக்கு எல்லாரும் மரித்து போவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், படைகளின் ஆண்டவர், தலைவர், அவர் சொல்றாரு என்ன அனுப்புவாருன்னு சொல்லி. அப்போ ஏசாயா சொல்றார் இதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை புழுப்படைய செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூட செய்கிறார். அதாவது கோபத்தோடு பேசுறார். இவங்க ரொம்ப பாவத்தில் இருக்கிறாங்க, அக்கிரமத்தில் இருக்கிறாங்க. நீ இப்போ என்ன பண்ணு, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்தையும் அவங்களுக்கு சொல்லு. அவங்க கண்ணு மூடட்டும், காது செவிடாகட்டும், இருதயம் மந்தமாகட்டும், இன்னும் கொழுப்பு அதிகமாக ஏறட்டும் அப்படின்றார். அப்போ அதுக்கு சொல்றார் ஏசாயா, அதற்கு நான், என் தலைவரே, எத்தனை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும் என்று வினவினேன். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் எல்லாம் இல்லாதாகும், வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார், நாடு முற்றிலும் பாழ் நிலமாகும், ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்தி விடுவார், நாட்டில் குடியிருப்பாரின்றி வெற்றிடங்கள் பல தோன்றும், அது வரைக்கும் இவ்வாறு இருக்கும். பார்த்தீங்களா, அவர் என்னத்துக்கு அப்படி சொல்றாருன்னா, அவங்களை எல்லாரும் சிறையிருப்புக்கு ஒப்பு கூட போகிறார். இதற்கு அப்புறம் நேபுகாத் நேச்சர் வந்து எருசலேம் மக்களை முற்றுகையிட்டு அது ஆலயத்தை இடித்துட்டு அவங்களை எல்லாரும் என்ன பண்றாரு, சிறையிருப்புக்கு கொண்டு போய் 70 வருடம் சிறையிருப்பில் அவங்க இருக்கிறாங்க.
நம்பிக்கையற்று போய் சமாதானமாக இல்லாமல் சந்தோஷமாக இல்லாமல் கணவன் மனைவியை பிரிந்து மனைவி கணவனை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து இருக்கின்றார்கள். ஆலயத்தை அங்கே அவங்களால தொழுகை செய்ய முடியல. அப்போ சொல்கிறாரு, 1/10 மட்டும் நாட்டில் எஞ்சியிருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாரு அல்லது கருவாளி மரம் வெட்டி வீழ்த்தப்படும். அடிமரம் எஞ்சியிருப்பது போல் எது இருக்கும்? அந்த அடிமரம் தான் தூய வித்தாகும் என்றார் இல்லையா? ஆனால் ஒன்று இருக்கும், அந்த தூய வித்து, அது ஆண்டவருடைய ஏசாயார் சொல்றாரு, ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி தலைக்கும். இதே 11ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடிகின்றது. அப்போ ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தாக்கா a powerful call and commission of Isaiah. Isaiah's vision in the temple sets the stage for his ministry, the vision of God's glory. Isaiah 6:1-4. The king Uzziah's death marks a transition, and Isaiah sees the Lord high and lifted up. The glory seraphim cry, holy, holy, emphasizing God's holiness and majesty. The reaction, the posts of the door move, and the house is filled with smoke, highlighting God's power and presence and glory. The prophet's response, Isaiah 6:5-7, he was convicted. Isaiah cries out, "Oh, it's me," recognizing his own sinfulness, cleansing. A seraph touches Isaiah's lips with a live coal, purifying him. Readiness, Isaiah is prepared to serve, saying, "Here I am, I send me." God commissioning the call. God asks, "Whom shall I send?" And Isaiah responds with willingness. The message is, Isaiah is commissioned to preach a message that will harden the hearts. Purpose, that despite the hardness, a remnant will remain holy and faithful. இதுதான் நம்ம பார்க்குறப்போ, recognizing God's holiness, responding to God's call, faithfulness in hardened world. சில ரெஃபரன்ஸை பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4:2-11, அதே போல் பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறத பார்க்குறாங்க. யாத்திராகமம் 33:18-23 மோசே கடவுளின் அங்கே மகிமையை பார்த்ததை நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 22:19 மிக்கையா அங்கே விஷன், காட்ஸ் கடவுள் இதே போல் இருக்கிறத பார்க்குறோம். லூக்கா 5:8 பார்க்குறோம், இயேசுவின் வல்லமையை பேதுரு பார்க்கின்றார். யோபு 42:5-6 பார்க்குறோம், யோபு கடவுளை நேரடியாய் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். மோசேயின் அழைப்பை பார்க்கும்போது எரேமியா 1:9 பார்க்குறோம். யாத்திராகமம் 4:10-16 நம்ம பார்க்குறோம். அதே போல் 1 சாமுவேல் 3:4-10, அப்போஸ்தலர் 9:1-6 இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய அழைப்பு எல்லாருக்கும் வரும். அன்னைக்கு ஏசாயா ஆலயத்தில் பெற்றுக்கொண்டார். மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தார். 3 நிலைகளிலே ஊழியத்தை செய்கிறார். சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்புக்கு பின், சிறையிருப்புக்கு திரும்பி வந்த பிறகு. 1 முதல் 39 ஒரு பகுதி, 40-55 ஒரு பகுதி, 56-66 ஒரு பகுதியாக 3 பகுதிகளாக ஏசாயா தீர்க்க தரிசன ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஆண்டவரை நம்ம தொழுகை செய்து பாவங்களை அக்கிரமங்களை அவரிடத்தில் நம்ம அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று புது வாழ்வு வாழ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீட்டு இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களை காத்து வழி நடத்துங்க. என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. நாளின் பணிகள் பயணங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அப்படி அன்புக்குரிய நண்பர் சாரியம் ஏஜக்காவி அன்பான பிள்ளைகள் பார்த்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. அப்படி அன்புக்குரிய சாகு சார் டீச்சருக்காக ஆடோட அடியனுக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி போதக வட்டத்தை ஆசீர்வதிங்க. பாபனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல் சேரம் திருச்சபையில் குடும்பங்கள் பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். மேலவருமா இருக்கிற இப்படி மேத்யூ சங்கிள் அமுதம்மா ஆண்டவரே, இதோ விமலம்மாவுக்காக நகோமி அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். மின்னூர் ஆண்டவரே தம்பி பிரவீனுக்காகவும் ஆண்டவர் குறிப்பாக செயலர் நித்யானனுடைய அன்பு தாயாருக்காக ஜபிக்கிறோம். கொடுத்து வர சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தார். அதே போல் என்னுடைய சினாட் வில்சனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தந்த வழிநடத்தும் தேவைகளை சந்திய ராஜா. இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய
ஆமூர் கண்கடைய மேல்நிலைப் பள்ளியினுடைய கணித ஆசிரியர் ஆண்டவர் திரு ஜோன்ஸ் பிரசன்னதாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையோட அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. எல்லா தேவையை சந்தைய இன்று போல் இன்று மகிழ்ச்சியோடு சமாதானமாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த தேவன் அவருக்கு தந்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்றார்கள் எங்கள் திருச்சபைகளில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் பணியாற்றுகிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், சபைகள், ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், இப்படியே பூட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக, இப்படி கண்கடைய எரியல் கல்லூரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வாதங்க, தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே விசேஷமாக இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஜனாதிபதி, ஆண்டவரே பிரதமர், இப்படி அமைச்சரவைக்காக, இப்படி முதல்வர், கவர்னர், என்னுடைய அமைச்சரவைக்காக, எம்எல்ஏ எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தேசத்திலே தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்தப்படட்டும், உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். உலக நாடுகள் அமைதி சமாதானமாக இருக்கிற என்னுடைய ஆசிய பிராந்தியத்தில் அமைதி நிலைநாட்ட என் தேவன் தார். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும், நாட்டு மக்களின் அதிபர்களையும், ஆண்டவர் குடும்பங்களையும், ஆண்டவர் மக்களையும் ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களை கர்த்தரைங்களுக்கு ஆசீர்வத்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வாதம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.